ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அல்வாவோடைய பாக்ஸ் தான். அல்வா வந்து சாப்பிட்டு அந்த பாக்ஸை தூக்கி போடாமல் எடுத்து வச்சுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஃபோன் ஸ்டாண்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்கெட்ச் ஸ்டாண்டு, பென் ஸ்டாண்டு வந்து செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்போ மேலே இருக்கிற அந்த ஓப்பன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டா ஒரு எம்டி பாக்ஸ் நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாதியாக வந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து சைடில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து இந்த அல்வா பாக்ஸில் தான் வந்து செய்யணும்லாம் இல்லை. உங்கள்கிட்ட சோப்பு டப்பா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட செய்யலாம். அப்படி இல்லைன்னா இந்த கொசுவத்திலாம் ஆல் அவுட்லாம் வரும் பார்த்தீங்களா, லிக்விட் மாதிரியில் அந்த எம்டி பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கூட வந்து நீங்கள் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நல்லா தாராளமாக வந்து நிறையா பொருள் வந்து வைக்கிற மாதிரி இடம் இருக்கும். அதனால் இதில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பக்கமும் இருக்கிற சைடில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம செல்லோ டேப்பை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கிழிஞ்சி இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் செல்லோ டேப்பை வச்சு அதை மேலே வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிழியாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். கிழிஞ்சதும் வந்து தெரியாமல் இருக்கும். ஏன்னா செல்லோ டேப்பு ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நமக்கு வந்து அது தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம செல்லோ டேப்பு வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதாவது கிஃப்ட் கவர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த கிஃப்ட் கவர் தான் வந்து எடுத்து நம்ம அதை மேலே வந்து கிஃப்ட் பேக் பண்ணுற மாதிரி நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அதை மேலே ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம். உங்கள்கிட்ட கிஃப்ட் கவர் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கலர் பேப்பரை கூட வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் கலர் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட்டு இல்லை நோட் பேப்பர் கூட வெள்ளை கலரில் வேணும்னா நீங்கள் ஒட்டி அது மேலே ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட எப்படிலாம் உங்களுக்கு வரைஞ்சிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் வரைஞ்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ கிஃப்ட் பேப்பர் இருக்கிறதுனால இது வந்து ஓல்டு கிஃப்ட் பேப்பர்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கிஃப்ட் பேப்பர் வந்து அது மேலே வந்து நல்லா ஒட்டி எல்லா பக்கமும் வந்து செல்லோ டேப் போட்டு நல்லா வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒட்டி எடுக்கும்போது நல்லா வந்து அழகாக இருக்கும். பிங்க் கலரில் கிஃப்ட் பேப்பர் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அழகாக வந்து வரும். அதனால தான் இது மாதிரி வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணதுனால எக்ஸ்ட்ரா மேலே ஒரு பீஸை வச்சு நம்ம அது மேலே வந்து டேப் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து எடுக்கும்போது நல்லா கரெக்டான ஒரு அளவு எடுத்து அது ஃபுல்லாக ஒரே பேப்பரில் ஒட்டுற மாதிரி வந்து ஒட்டிக்கோங்க. நாங்கள் ஒழுங்காக அளவு எடுக்காதனால 2 பேப்பர் வந்து ஒட்டுற மாதிரி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பக்கமும் வந்து கீழே மேலே சைடில் எல்லா இடத்துலையும் நல்லா செல்லோ டேப் போட்டு நம்ம வந்து ஒட்டி வந்து எடுத்துருக்கலாம். நல்லா பளபளன்னு இருக்கும் ஒரு கிஃப்ட் பேப்பரு, அது கூட நல்லாயிருக்கும். இது வந்து ஓல்டு கிஃப்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து பூ டிசைனில் இருக்கும். அது வந்து பளபளன்னு இருக்கும். அதோட இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதை மாதிரி வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒட்டி வந்து எடுத்தாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து வீட்டில் வந்து எம்டி பாக்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், செல்லோ டேப் எல்லாம் ஃபுல்லாக ஒட்டி அடிச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பீஸ் வந்து கிடச்சிரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோம் ஷீட் ஸ்டிக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோம் ஷீட்லேயே வந்து ஸ்டிக்கர் மாதிரி நமக்கு வரும். பட்டாம்பூச்சி அப்படி இல்லைன்னா பூ மாதிரிலாம் டிசைன்லாம் வரும். இப்போ நம்ம பட்டாம்பூச்சி ஸ்டிக்கர் வந்து எடுத்துக்கலாம். 2 கலரில் வந்து எடுத்துக்க போகிறோம். ஒன்று ப்ளூ கலர், ஒன்று ஆரஞ்சு கலர். இந்த பட்டாம்பூச்சியை வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒட்டிக்க போகிறோம். மேலேயும் கீழேயும் 2 பக்கமும் வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பிங்க் கலரில் இருக்கிறதுனால அது 2 பக்கமும் பட்டாம்பூச்சி ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வந்து கிராஃப்ட் வீடியோலாம் வந்து செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செல்லோ டேப் வந்து எடுத்துக்கலாம். நம்ம இதில் பஞ்சிங் மிஷின் இருந்துச்சுன்னா பஞ்சிங் மிஷினில் ஓட்ட போட நம்ம வந்து செவுத்துல ஆணியில் வந்து மாட்டிக்கலாம். அப்படி அது இல்லைன்னா டபுள் செல்லோ டேப் வந்து எடுத்து அதை வந்து இந்த மாதிரி 4 பக்கமும் ஒட்டி நம்ம அதை வந்து செவுத்துல வந்து வச்சிடலாம். அந்த மாதிரி வைக்கிறதோட இந்த மாதிரி வைக்கிறது கொஞ்சம் நல்லது தான். இது ஆணியில் வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம
பென்னு பென்சிலு அப்புறம் சீப்பு எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன பொருள்லாம் போட்டு வைக்கணும், எந்தெந்த பொருள்லாம் வந்து கலைஞ்சி இருக்குதோ அந்த பொருள்லாம் வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பென்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப்லாம் வந்து போட்டு வச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.